கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கிரனானவர் ஒரு ராசிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போ சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சுக்கிரன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டென்ட் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலன் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கிர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார். ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோட தான் இருப்பாள். அந்த லக்ஷ்மி யாரு? சுக்கிரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறா. கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி, இந்த சுக்கிரனானவர் அசுரகுருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகை தானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்க்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கிரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார். சுக்கிரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போறியா, நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கிர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கிரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு, குரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கிரன் சொல்லும்போது ராஜகிரகம், அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 சேர்ந்துருக்காங்க. இந்த 3 சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு பல நாடுகள் பல இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் மத்திய அரசாங்கம் உதவி செய்யாமல் கூட இருந்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடைப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு அருளாளர்கள், இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம். அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி
இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசிக்கு காரங்களுக்கு உண்டான இந்த சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் வந்திருக்காரு. நான் சொல்லும்போதே இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற மாதிரிங்க. ஏன்னா ராசியாதிபதி அதாவது உங்கள் ராசிக்குரியவர் நம்ம ஊருக்காரங்க, நம்ம பாஷை பேசுகிறவங்க, நம்ம நாட்டுக்காரங்க, இப்படிலாம் சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வந்திருக்கிறார். அப்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதோ அந்த சுக்கிரனானவர் குருவோடையும் சூரியனுடன் சேர்ந்து இருக்க போகிறார். அந்த 1 மாத காலத்துக்கு உண்டான பலன்கள் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து உட்காந்துருக்கனால உங்களுடைய தோற்றம் இதனால் வரைக்கும் இருந்த தோற்றத்தை விட கொஞ்சம் என்னப்பா இப்போ பார்த்தா முகத்தில் ஒரு தெளிவு இருக்கே, ஒரு தேஜஸ் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு வாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, உடனே கண்ணாடி போய் பார்ப்பீங்க. இதுதான் எல்லாருக்குமே வந்த ஒரு ஹியூமன் பீயிங் நேச்சர் தானே. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் வசீகரிக்கக்கூடிய தன்மை உடையவர். அதனால் உங்கள் ராசிக்கு அவர் வந்துடும்போது உங்கள் ராசியாதிபதின்ற போது உங்களுடைய அந்த முகம் வசீகரிக்கமான தோற்றத்தோடு காணப்படும். இது இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்திலே அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டும். கொஞ்சம் நம்ம தோற்றத்தை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். இது நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லி தான் ஆகணும். எந்தெந்த கிரகங்களுக்கோ எந்தெந்த நேரங்களுக்கோ என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் நல்லது. அதுக்கு தான் எங்களை ஆளுங்களாம் உங்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. இப்போ உள்ள காலகட்டத்திலாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரேடியோ வந்தது, அப்புறம் டிவி வந்தது. இப்போது யூடியூப் வந்ததுலேருந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. எல்லோரும் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும். அப்போது உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் மிகைப்படுத்திக்கணும். கொஞ்சம் அழகு சேர்க்கணும், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும். இதில் ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் இந்த ரிஷபராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொண்டீர்களானால் நீங்கள் எந்த விஷயத்தில் தோற்று போனீங்களோ அந்த விஷயத்தில் வெற்றி பெறுவீங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான். அப்போது அந்த சுக்கிரனும் குரு சேர்ந்துருந்து போட்டுன்னு உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. நீ கொடுக்குறது நான் கொடுக்குறேன் நீ கொடு, அப்படி தான் போட்டி பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் சூரியனும் கூட இருக்கார். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான அந்த உங்கள் ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப வளர்ச்சிகரமாக இருக்க போகுது உங்களுக்கு, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு பிளான் பண்ணணும். திட்டங்கள் நிறைய வகுத்து அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது இல்லாமல் பெண்களுடைய மேம்பாட்டுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். சமூக சேவையாக இருந்தால் பெண்கள் மேம்பாட்டுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, அரசியல்வாதியாக இருக்கீங்க, நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் மூலமாக பெண்களுக்கு வழிகாட்டுங்க, உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு செல்லும் இடம் எல்லாமே நல்ல சிறப்பான விஷயமாக நடக்க போகுது. வெற்றி மேலே வெற்றி கிட்டும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி உங்கள் வீட்டில் தலைவாசலுக்கு முன்னாடி வீட்டுக்கு உள்ளிப்புறம் மகாலட்சுமி படம் மாட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டாதவங்க மாட்டிக்கிட்டு வெளியே போகும்போது அந்த மகாலட்சுமி படத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போகணும். ஓ மகாலட்சுமியே நமோ நமகா, அவ்வளோதான். ஒரே வார்த்தை தான், ஒரு வரி மந்திரமே அந்த மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும். இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்தனுடைய பலன். அடுத்ததாக சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்று பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பார்வை பலன் கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுது. 7ஆம் பார்வைன்ற போது உங்கள் ராசிக்கு நல்லா கேட்டுங்க, உங்கள் ராசிக்கு அது 7ஆம் இடமாக அமையுது. அப்போது 7ஆம் இடம்போது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். அப்போது பங்குதாரர்களுடைய ஒற்றுமையும் மேம்படும். இதனால் பிரிஞ்சிருப்பாங்க.
ஏதோ ஒரு மனசாபத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களும் வந்து சேர்ந்துப்பாங்க. இல்லைப்பா நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கினேன், இனிமேல் நான் உன் கூட இருந்து நல்லா உனக்கு தொழிலுக்கு உதவுறேன், வியாபாரத்துக்கு உதவுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல கூட கூட வேலை செய்கிறவங்களாலே பிரச்சனை நடக்கும் நிறைய பேர். இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு மனசில் தோணும், ஆமாம் ஆமாம் சாமி சொல்கிறது கரெக்டு தான், நம்ம கூட இருந்தால் நம்மளை குழி பறிச்சாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நம்ம வேலையை விட்டு தூக்குனாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்களே, அவங்களாம் கூட இப்போ ஒற்றுமையாக இருப்பாங்க, நல்ல ஒற்றுமையோட நல்ல பலன் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகினே இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பயணத்தை ஆன்மீக பயணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு ரசனை மிக்கமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இயற்கை காய்ச்சலாக நிறைந்த இடமா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஊட்டி, ஏற்காடு, ஏலகிரி இப்படிலாம் சொல்லப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த பீரியடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த சுக்கிரன் இருக்கும் இடமும் பார்வை இடமும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது, நல்லா இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் நான் சொன்ன இந்த பலன்களை அனுபவிச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் நல்லா கேட்டுங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள், அது வெங்கடேச பெருமாளாக இருக்கலாம், ஆதிகேச பெருமாளாக இருக்கலாம், லக்ஷ்மி நாராயண பெருமாளாக இருக்கலாம், இந்த மாதிரி பெருமாளோடு இருக்கலாம். லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும், புதன்கிழமை வணங்கலாம், வெள்ளிக்கிழமை வணங்கலாம், நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த பெண்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அசிங்கமாக தோற்றத்தோடு அசிங்கமான தோற்றமாக இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்லுங்கள், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அழகு மிளிரும், நல்லா அதுக்கு அழகு கலை வளர்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் செய்யலாம். அழகு கலை படிக்கிறவங்க கூட படிச்சுக்கலாம். இப்போ பெண்கள் அழகு கலை பியூட்டிஷியன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சேரணும், படிக்கணும், அப்போ நல்லது நடக்கும். அப்போ அவங்க அந்த அருவருக்கத்தக்க பெண்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணணும், துணி வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு, துணி, தண்ணி, காசு இந்த மாதிரி கொடுத்துவாங்க வெள்ளிக்கிழமையில். ரொம்ப விசேஷமான பலனாக நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இறை வழிபாடு, இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.